கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் 108ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த சங்கீதத்திற்கு தலைப்பாக தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சங்கீதத்தை நாம் முற்று கவனித்தால் இந்த சங்கீதம் இரண்டு வித்தியாசமான சூழல்களிலே தாவீதினால் எழுதப்பட்ட இடங்களிலிருந்து எடுத்து திரும்பவும் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக நாம் இதை பார்க்க முடியும். 57ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியிலிருந்தும், அடுத்தபடியாக 60ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதிக்குள்ளிருந்து ஒரு 8 வசனமும், இப்படி 57ஆம் சங்கீதத்தில் 5 வசனமும் 60ஆம் சங்கீதத்தில் 8 வசனமுமாக எடுத்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த இரண்டு சங்கீதங்களும் 57ஆம் சங்கீதமும் 60ஆம் சங்கீதமும் தாவீது எழுதின சங்கீதங்களே. அந்த அடிப்படையிலே தான் இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இரண்டு பகுதிகளிலிருந்து எடுத்து எழுதுவதற்கு என்ன காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோமானால், அநேக வேத பரிசுத்தவான்கள் அதற்கு சொல்லுகிற காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு அவர்கள் போன அந்த காலத்திலே அந்த காலத்தினுடைய முடிவு பகுதியிலே தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட அந்த சூழலில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். நாம் அறிந்திருக்கிறபடி பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனைக்கிறார்கள். அதை தொடர்ந்து திரும்பவும் அவர்கள் அந்த ரெஸ்டோரேஷன் நடக்கிறத நம்ம வாசிக்கிறோம். எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், அந்த நாட்களின் தீர்க்கதரிசிகளாகிய ஆகாய், சகரியா என்று அநேக பரிசுத்தவான்களுடைய தலைமையிலே அந்த மீட்டு திருப்புதலின் காரியம் நடந்தேறியது. அந்த காலங்களில் எழுதப்பட்ட சங்கீதமாகத்தான் இந்த சங்கீதம், அந்த காலத்திலே தான் இந்த சங்கீதம் இப்படி இரண்டு இடத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று அநேக வேத பரிசுத்தவான்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் ஒருவேளை இரண்டு சங்கீதங்களிலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்பட்டாலும், இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில நல்ல பாடங்கள் இருக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். ஒருவேளை இந்த சங்கீதத்தை நாம் இரண்டு சங்கீதத்திலிருந்து எடுத்த பகுதியிலிருந்து பார்க்கும்போது ஒரே விதமான பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 57ஆம் சங்கீதத்தினுடைய அந்த பின்னணியம் அவன் அதுல்லாம் என்கிற கெபியிலே ஒழித்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதமாகத்தான் அந்த 57ஆம் சங்கீதத்தினுடைய முன்னணி நமக்கு எழுதப்பட்டுள்ளது. அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அல் தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இது 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த சூழமைவின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆனால் 60ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமீரில் 12000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்கு வைக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராக தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். இதனுடைய சூழமைவுகளை பார்க்கும்போது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த பின்னணியத்தின் அடிப்படையிலையும்
2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத வசனங்களின் பின்னணியங்களின் அடிப்படையிலையும் தான் அந்த 60ஆம் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 2 சங்கீதங்களிலிருந்தும் எடுத்து கையாளப்பட்டிருக்கிற வித்தியாசமான காலகட்டம், வித்தியாசமான சூழமைவு. ஆனாலும் இது ஒரு சங்கீதமாக கருதப்பட வேண்டிய அல்லது இந்த ஒரு சங்கீதமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ராயலர்கள் எருசலேமை நோக்கி வரும்போது அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது, அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த சங்கீதத்தை பார்த்திருக்க வேண்டும் என்பதை நாம் கவனித்தால் இந்த நாளிலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்த முடியும். அந்த அடிப்படையில் இந்த சங்கீதத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம், 4 பேசேஜா. முதல் 4 வசனம் ஒரு பகுதி, அடுத்தது 7, 8, 9 ஆகிய வசனங்கள் ஒரு பகுதி, அடுத்தது 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், அடுத்த 3வது பகுதி, கடைசியாக 12வது வசனம் ஒரு பகுதி. இந்த பகுதிகளை நாம் கவனத்தில் கொண்டோமானால் நிச்சயமாக இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்ல வருகிறார் என்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் 4 வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, சவுலால் துரத்தப்பட்டு வனாந்திரத்தில் இருந்த தாவீது என்ன விதமான மனநிலைமை கொண்டிருந்தான் என்பதை தெளிவாக விளங்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிங்காசனத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. ஆனால் சிங்காசனத்திற்கென்று அழைக்கப்பட்ட அந்த தாவீது இப்பொழுது சவுலின் கரங்களால் துரத்தப்பட்டு அவன் தப்பி ஓடி உயிர் பிழைப்பதற்கு அடுத்ததாக என்ன நடக்குமோ என்கிற பெரிய கேள்விக்குறியோடு கூட அவன் காணப்படுகிறான். அப்படி இருக்கிற சூழலிலே அவனுடைய அந்த எழுதின அந்த சங்கீதத்தில் பாடல் எப்படி இருக்கிறது, என் இருதயம் தேவனே நான் கீர்த்தனம் பண்ணுவதற்கு, உம்முடைய மகிமையை பாடுவதற்கு, அதிகாலையில் வெளிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. தேசங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், ஏனென்றால் உம்முடைய கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உம்முடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. யோசிச்சு பாருங்க, அந்த துரத்தப்படுகிற அந்த சூழல்ல, வனாந்திரத்தின் சூழல்கள்ல தாவீதினுடைய மனநிலைமை எப்படி இருந்தது என்று அவன் சங்கீதத்திலே குறிப்பிடுகிறான். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது, பாடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது, அதிகாலையில் விழித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஒருவேளை சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்ட காலத்திலே அவன் இதை எழுதியிருந்தானால் ஒருவேளை ஓகே. ஆனால் அவனுடைய வாழ்வின் மிக கேள்விக்குறியான தருணங்களிலே இது என்னமாய் முடியுமோ என்கிற பெரிய அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற காலத்திலும் கூட தாவீதினுடைய மனநிலைமை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கால நேரத்தில் அநேக நேரங்களிலே நாம் கேட்கிற வேத வசனங்கள் அல்லது இந்த நாட்களிலே போதிக்கப்படுகிற கர்த்தருடைய வசனங்கள் எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நோக்கித்தான் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய மேன்மையான காரியங்களை மையப்படுத்தியே இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை ஒரு மனிதன் அனுபவிக்கிற போது கொஞ்சம் கர்த்தரை துதிக்கிறவனாக இருக்கிறான். மற்றபடி அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அவன் சோர்ந்து போகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற உண்மை என்னவென்றால், நான் தேவ சித்தம் அல்லாத பகுதியிலே உயர்ந்த நிலைமையில் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தின்படியான ஒரு குகையிலே இருப்பது எனக்கு உகந்தது என்றுதான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்தெல்லாம் யாரும் கவனிப்பதில்லை. ஒரு நீண்ட காலத்துக்கு முன்பதாக சூடான் இன்டர்நேஷனல் மிஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நிறுவுவதற்காக அந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு சென்ற 3 பேரை குறித்து சரித்திரம் குறிப்பிடுகிறது. 2 பேர் கனடா தேசத்தை சார்ந்தவர்கள், ஒருவர் அமெரிக்கர்.
3 பேருமாக அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷனரிகளாக போகிறார்கள். அதிலே கனடா நாட்டை சார்ந்த 2 பேரும் போய் 1 வருட காலத்துக்குள்ளாகவே மரித்து விடுகிறார்கள். 3 பேர் போனதில் 2 பேர் மரித்து விட்டதின் விளைவாக அந்த அமெரிக்கர் ரொம்ப மனம் சோர்ந்து போய் அவர் திரும்ப வருகிறார். அந்த நாட்களிலே அதிகமான தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாததினாலே அந்த மரித்து போனவர்களுடைய வீடுகளிலே வந்து அந்த செய்தியை சொல்வதற்காக அவர் கனடாவுக்கு பயணப்பட்டு வந்து அந்த மரித்து போன சகோதரனை குறித்து அவனுடைய மனைவியினிடத்திலே சொல்கிறாள். அப்பொழுது அந்த மனைவி சொல்கிறார், என்னுடைய கணவன் தேவ சித்தம் செய்யாமல் கனடா தேசத்தில் இருப்பதை காட்டிலும் தேவ சித்தம் செய்து கர்த்தருக்காக மரித்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். 26 அல்லது 27 வயதிலே மரித்துவிட்ட தன்னுடைய கணவனை குறித்த ஒரு சகோதரியினுடைய பார்வை எப்படி இருந்தது? இதை கேட்டவுடனே அந்த அமெரிக்கருக்கு ரொம்ப ஷாக். அவர் நினைத்தார், எப்படி அந்த சகோதரியை நான் ஆறுதல் செய்ய போகிறேனோ தெரியவில்லையே என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு கூட தான் வந்திருந்தார். ஆனால் அந்த சகோதரி சொன்ன வார்த்தை அவரை வெகுவாய் பாதித்தது. ஏனென்றால் அவருக்கு திரும்பி போவதற்கு மனமற்றவராக திரும்பவும் அமெரிக்க தேசத்திலேயே தங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இருந்தார். ஆகவே அந்த சகோதரி சொன்ன வார்த்தை அவரை வெகுவாய் பாதித்தது. ஆனாலும் ஒரு நீண்ட காலம் அவர் ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போகாமல் அமெரிக்காவிலேயே இருந்தார். ஆனாலும் தேவன் தொடர்ந்து அவரை வலியுறுத்தினதின் அடிப்படையில் ஆப்பிரிக்காவுக்கு சூடான் பகுதிக்கு போய் அந்த சூடான் இன்டர்நேஷனல் மிஷன் என்கிற ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு வெற்றிகரமான ஊழியமாக அந்த ஊழியம் திகழ்கிறது. இந்த கால நேரத்தில் இந்த முதல் 4 வசனங்களிலே சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய இருதயமும் மனநிலைமையும் கிட்டத்தட்ட தன்னுடைய கணவனை இழக்க கொடுத்த அந்த கனடா தேசத்தினுடைய அந்த பெயர் தெரியாத சகோதரியினுடைய மனநிலைமையும் ஒரே அளவில் தான் இருக்கிறது. என்ன, நாங்கள் தேவ சித்தம் செய்யாமல் அரண்மனை வாழ்வை சுகிப்பதை காட்டிலும் தேவ சித்தம் செய்து குகைகளிலே இழப்புகளுக்கு மத்தியிலே இருப்பது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருந்தாலும் எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நாங்கள் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். நாங்கள் தேசங்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை துதிப்போம், கீர்த்தனம் பண்ணுவோம், அதிகாலையில் விழிப்போம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். எவ்வளவு தேவன் பேரிலே அன்பு இருந்தால் ஒரு மனிதன் இப்படி சொல்ல முடியும் பாருங்கள். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுகூலமான எத்தனையோ நன்மைகளை நமக்கு தந்திருந்த போதிலும் கூட நம்மால் அதிகாலையில் விழிக்க முடிவதில்லை. நம்முடைய இருதயம் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இல்லை. யாராகிலும் நமக்காக ஜெபித்து விட மாட்டார்களா? யாராகிலும் நமக்காக தேவனிடத்திலே மன்றாடி விட மாட்டார்களா என்கிற மனப்போக்கோடு தான் இன்றைய கிறிஸ்தவம் காணப்படுகிறது. ஆனால் இந்த காலை நேரத்தில் இந்த 108ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 4 வசனத்தில் எழுதியிருக்கிற அந்த தாவீதினுடைய மனநிலைமை மிகவும் அவசியம். அருமையானவர்களே, உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா? நீங்கள் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதை குறித்து சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அதிகாலையில் விழித்து தேவனை தேடுவதற்கு மனதுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேசங்களுக்குள்ளாக தேவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்கு உயர்த்துவதற்கு நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அதற்கு அங்கே சொல்லுகிற காரணம் என்ன? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்றோ, நீர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர் என்றோ, நீர் என்னை போஷிக்கிறீர் என்றோ அவன் சொல்லவில்லை. மாறாக அவன் சொல்லுகிறான், உம்முடைய கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உம்முடைய சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. அப்படியானால் தேவன் எவ்வளவு உயர்ந்தவர் என்கிற அடிப்படையிலே தான் தாவீது கர்த்தரை துதிப்பது என்று தீர்மானித்தே அல்லாமல் தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று தன்னுடைய சூழல்களை பார்த்து கொண்டு அவன் கர்த்தரை துதிக்கவில்லை. ஒருவேளை நாம் என்ன நினைக்கிறோம்? கடந்த 7 மாதங்களிலே கர்த்தர் என்னை நடத்தினார், இனியும் என்னை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்றுதான் நாம் கர்த்தரை துதிக்கிறோமே அல்லாமல் தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவர் என்பதையெல்லாம் நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக
இல்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். அடுத்ததாக 7, 8, 9 ஆகிய வசனங்களிலே இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயின் காலம் தொடங்கி பின்னாட்களிலே யோசுவாவின் காலத்திலும் சரி, ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த கானான் என்கிற தேசத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குறுதிகளை அது மையப்படுத்தி பேசுகிறது. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகள், மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். இப்படி ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார் என்றும், அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற மோவாபோ, ஏதோமோ, பெலிஸ்தியாவோ அவர்கள் மேல் ஜெயம் கொள்ள முடியாது என்றும் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அந்த பாடல் இருக்கிறது. அதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எதிரிகளை அவர் நடத்துகிற விதம் அல்லது பார்க்கிற விதம் ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன். அநேக நேரத்தில் தேவ ஜனங்கள் சத்துருவை பார்த்து கலங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் சத்துருவை ஆண்டவர் டீல் பண்ற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு எவ்வளவு பலத்தவன் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே தேவன் சத்துருவை எப்படி ஹேண்டில் பண்றாரு, அடுத்தது தேவ ஜனங்களை அவர் எப்படி பார்க்கிறார் என்றெல்லாம் பார்க்கும்போது அங்கே எப்ராயிமை குறித்தும் யூதாவை குறித்தும் மிக மேன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே, அதாவது யோசுவாவுடைய நாட்களிலே, தாவீதுடைய நாட்களிலெல்லாம் எப்ராயிம் மேலே ஒரு பெரிய தேவனுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. எப்ராயிமின் வசமாகத்தான் தேவனுடைய ஆலயத்தின் அந்த பாதுகாப்பு பணிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பின்னாட்களிலே அவர்கள் அந்த தேவ நோக்கத்தை இழந்து போனவர்களாக, தேவன் தங்கள் மேல் வைத்திருந்த பெரிய நம்பிக்கையை தொலைத்து போட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டதின் விளைவாகத்தான் அங்கே ஆசரிப்பு கூடாரம் அவர்களுடைய வசத்திலிருந்து அது எடுக்கப்பட்டது. அவர்கள் வசமாய் இருக்கிற காலத்திலே தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டி சத்துருக்களின் வசமாய் போனது. அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியவர்கள் அவர்கள். ஆனால் அந்த மேன்மையெல்லாம் உணராமல் எப்ராயிம் தன்னுடைய தேவ நோக்கத்தை இழந்து போனதை குறித்து நாம் 78ஆம் சங்கீதத்திலே வாசிக்க முடியும். அப்போ ஆனா இந்த இடத்துல தாவீது சொல்றான், கடந்த காலத்தில் தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த 3 வசனங்களிலே இருக்கிறது. இதையெல்லாம் இந்த தாவீது எழுதுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், அவனுடைய ஜெபம் ஒரு 5 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்திலே, தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அவனுடைய ஜெபம் இங்கே ஊடாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து அவன் ஜெபிக்கிற காரியம் என்ன? உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவனே, என் ஜெபத்திற்கு நீர் பதில் தாரும். ஐயா, ஒரு பக்கத்தில் ஒரு சந்தோஷமான மனநிலைமையோடு கர்த்தரை துதிக்கிறான். அதிகாலையில் விழித்து கொண்டு தேவனை கீர்த்தனம் பண்ணுவதற்கு, அதிகாலையில் இசைக்கருவிகளை மீட்டி தேவனை துதிப்பதற்கு அவனுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அவன் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவனுடைய ஜெபம், அவனுடைய வேண்டுதல் வேற மாதிரி இருக்குது. அவன் கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய வலது கரத்தினால் ரட்சித்து என் ஜெபத்திற்கு பதில் தாரும். ஏன்? அதற்கு பதில் சொல்லும் வண்ணமாகத்தான் அந்த சூழல் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்குது. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்?
யார் எனக்கு வழிகாட்ட முடியும்? யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? மனிதர்கள் அல்ல. தேவனே, நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒருவேளை நீர் எங்களோடு வராமல் இருந்தால், 11ஆம் வசனத்தில் இருக்குது, எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. இங்கே பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவ ஜனம் கதறுகிறது, ஆண்டவரே எங்களோடு நீர் இல்லாமல் போனீரே, எங்களை நீர் தள்ளிவிட்டீரே, எங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தீரே. ஏன் அவங்க இந்த பாடலை தெரிந்தெடுத்தாங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த சூழலை போலவே தான் இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்களுடைய சூழலும் இருந்துச்சு. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருந்தால், நீர் எங்களுக்கு உதவி செய்திருந்தால், நாங்கள் எதிரிகளிடத்திலே போய் தஞ்சம் புக வேண்டிய சூழல் இருந்திருக்காதே. ஆண்டவரே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதங்கள் பொதுவாக ஜனங்களுக்கு பிடிப்பதற்கு காரணம் அது உணர்வு பூர்வமானது. என்ன உணர்வு பூர்வமானது? நாம சந்திக்கிற பிரச்சனைகளை பேசக்கூடிய விதத்தில் அந்த சங்கீதங்கள் இருக்கிறதுனால நம்முடைய மனம் அதோடு லயித்து போகும். அதேதான் அன்றைக்கு தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு வித்தியாசமான சூழலில் எழுதப்பட்ட ஒரு ஜெபமாக இருந்திருந்தாலும், அது பின்னாட்களிலே அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த அந்த ஜனங்களுக்கும் இதை உதவி செய்வதாக இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் இக்கட்டில் இருக்கிறோம், தேவனே எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரும், எங்களை வெறுமனே நீர் அனுப்பி விடாதிரும், மனிதர்கள் யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, நீர் எங்களோடு இருந்தால் மாத்திரமே, நீர் எங்கள் சேனைகளோடு இருந்தால் மாத்திரமே, நீர் எங்களை தள்ளிவிடாமல் எங்களோடு இருந்தால் மாத்திரமே நாங்கள் பிழைத்திருக்க முடியும், நாங்கள் சத்துருக்களுக்கு மேலே ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாம் கவனிங்க. 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். செரியாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 ஏதோமியரை முறியடித்தான். இது தாவீதுடைய நாட்களிலே அவன் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த பின்பு கர்த்தர் அவர்களுக்காக பராக்கிரமம் செய்தபோது நடந்த காரியம். சத்துருக்கள், எந்த சத்துருக்களை பார்த்து அவர்கள் சோர்ந்து போயிருந்தார்களோ, எந்த சத்துருக்கள் தங்களை ஜெயித்து விடுவார்களோ என்று கலங்கி இருந்தார்களோ, அந்த கலக்கத்துக்கு மத்தியில் கர்த்தர் உதவி செய்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வாசித்த அந்த காரியம் ஜெபமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தந்த பதில் இங்கே வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானியம் போட்டான், ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆனால் இங்க சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் பாருங்க, எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. ஆண்டவரே, ஏதோமியருக்கு முன்பதாக ஏதோமின் மேலே என்னுடைய பாதரட்சியை எறிவேன் என்று சொல்லுகிறீர். அப்படி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். ஆனால் அந்த ஏதோம் மட்டும் எங்களை வழி நடத்துகிறது யார்? நீர் எங்களோடு இல்லாவிட்டால் அந்த ஜனம் பெருத்த அல்ல பலத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்பதாக நாங்கள் தோற்று போவோமே. ஆகவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபத்தின் விளைவாகத்தான் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்துக்கும் வண்ணமாகத்தான் ஏதோமியர்கள் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது ராஜாவாக இருந்த நாட்களில் நடந்த சம்பவம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் ஆண்டவரே, யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும், நீர் எங்கள் கூட இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார் என்று அவர்கள் தாவீதை போலவே தீர்க்கமாய் விசுவாசித்தார்கள். 13ஆம் வசனத்தில் தங்களுடைய விசுவாசத்தை அங்கே அறிக்கை செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே,
இரண்டு வித்தியாசமான சூழல்களிலே தாவீதினால் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் ஒரே சங்கீதமாக பாபிலோனில் இருந்து சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களால் பாடப்படுகிறது. அப்படி பாடப்படுகிற அந்த சங்கீதத்தினுடைய அந்த சூழல்கள், அவர்களுடைய மனநிலைமை, இதையெல்லாம் புரிந்து கொண்டோமானால் ஒருவேளை இந்த வசனங்களை கேட்கிற உங்கள் வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இது பொருந்துகிறதாக இருக்கிறது. ஒரு பக்கத்தில் என்னை நெருக்குகிற சத்துருவினுடைய சூழ்ச்சிகள், எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற காரியங்கள், யார் எனக்கு உதவி செய்ய முடியும், எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு பார்த்தா யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா அங்கே பதில் இருக்குது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. மனிதர்கள் அல்ல ஆண்டவரே, எங்களை எதிர்க்கிற ஏதோமியரை போன்ற பெரிய திரள் கூட்டத்துக்கு மத்தியில் நீர் எங்களுக்கு பக்க பலமாயிரும், நீர் எங்களுக்கு துணையாயிரும், நீர் எங்களோடு இரும், எங்களை தனியாக விட்டு விடாதிரும். நாங்கள் சேனைகளாக இருக்கலாம், நாங்களும் ஒருவேளை பராக்கிரமசாலிகளைப் போல காணப்படலாம், ஆனால் நீர் எந்த சேனையோடு இல்லாமல் போனால். அப்போ தாவீது இங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து சொல்லல, இஸ்ரவேல் அந்த சேனையோடு தான் இருக்கிறது. ஏற்கனவே அநேக சத்துருக்களை அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த ஏதோமியரை ஜெயிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் உதவி கேட்ட அந்த ஜெபத்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் காலத்திலிருந்து வரும்போது அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவரே, இந்த இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனிதர்கள் யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்படின்னா 70 வருஷம் அந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள இருந்து அவங்க மீண்டு வரும்போது அவர்களுடைய மனநிலைமை தாவீதை போல ஒரு ஏக்கத்தோடு இருந்தது. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, உங்களுடைய வனாந்திர சூழலினாலே அல்லது உங்களுக்கு எதிரடையாய் காணப்படுகிற காரியங்களினாலே மனம் செலுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு தாவீதின் நாட்களிலே ஆண்டவர் அவன் மூலமாய் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்களின் அடிப்படையிலே திடன் கொள்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே நம்முடைய சத்துருக்களை மிதித்து போடுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட சூழல்களை கையாளுவதற்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலனும் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுவதாக. தேவ சித்தம் இல்லாத உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் தேவ சித்தத்தின்படி துரத்தப்பட்ட வனாந்திரத்தில் இருந்தாலும் நாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தரை ஆராதிக்கிற மனநிலைமையோடு காணப்படுவோம். அதிகாலையில் விழித்துக் கொள்வோம், ஜனங்களுக்குள்ளே தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம், பிரசித்தம் பண்ணுவோம் என்கிற தீர்மானத்தோடு காணப்படுவோம். அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. அது பெரியது. அவர் தேவன் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் யார் என்பதை உணர்ந்ததின் அடிப்படையிலேயே நாம் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, இசைக்கருவிகளை வாசிக்க தெரிந்தவர்கள் இசைக்கருவிகளை மீட்டி தேவனுடைய நாமத்தை புகழ்த்தி பாட பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஒருவேளை இப்படி கர்த்தரை பாடுறதுனால துதிக்கிறதுனால எல்லாமே சாதகமா இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு பக்கத்தில் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவர்கள் சந்திக்கிற சூழல்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதற்கு மத்தியிலே ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நீர் எங்களை தனியே விட்டு விடாதிரும் ஆண்டவரே, நீர் எங்களை தள்ளி விடாதிரும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாயிரும் ஆண்டவரே. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த சூழல் எவ்வளவு கடுமையானதாக இருந்திருக்கும். இந்த நாட்களிலே தேவனுடைய சபைக்கு இதோ உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி வாக்குறுதிகளை பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய சபையாக காணப்பட்டாலும் அநேக தருணங்களிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்கிற கேள்வி நமக்குள்ள எழும்பாமல் இல்லை. ஏனென்றால் நாம் சந்திக்கிற சூழல்கள், ஒருவேளை தேவன் நம்மோடு இல்லையோ, அவர் நம்மை தள்ளிவிட்டாரோ, அப்படியானால் இந்த சூழலிலே நான் எப்படி எதிராளிகளை நான் மேற்கொள்ள போகிறேன் என்றெல்லாம் நமக்குள்ள ஏக்கங்களும் கலக்கங்களும் உண்டாகிறது. ஆனாலும் தாவீதுக்கு அந்த தாவீதின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஏதோமியரை வீழ்த்துவதற்கு கிருபை செய்த தேவன்
பின்னாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும்போது அதே செவத்தை ஏறெடுத்து தேவனாலே பராக்கிரமத்தை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இந்த வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நாளிலும் நீங்களும் நானும் சந்திக்கிற எந்த கடுமையான சூழல்களுக்கு மத்தியிலேயும் தேவனுடைய உதவியை, தேவனுடைய கிருபையை பெற்று அவருடைய நாமத்தினாலே நான் பராக்கிரமம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய சத்துருக்களை அவர் பாதபடியாக்கி போடுவாராக. அங்க தெளிவாக இருக்குது, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று விசுவாசத்தோடு பயணித்த அந்த சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்த ஜனங்களைப் போல நாம் தொடர்ந்து வருகிற காலங்களிலேயும் பயணிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.